கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இயேசு மகாராஜாவின் அன்பை அவர் நம் இதயத்திற்குள் வந்து உட்கார்ந்திருக்கிறதுனால் உண்டாகிற மகா சந்தோஷத்தை அனுபவிக்கிற நீங்கள், பரிசுத்த ஆவியையும் நீங்கள் பெற்று மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்பது மெய்யாகவே ஒரு தேவ ஆசீர்வாதமாக இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியான துணிகரமாய் பாவம் செய்து நீ ஓடும் பொழுது துக்கப்படுவார். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அதாவது உனக்குள்ளே ஆவிக்குரிய மரணம் உண்டாகும் பொழுது ஆவியானவர் எப்படி தங்கி இருப்பார்? உன்னை விட்டு அவர் விலக வேண்டியது வரும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் பரிசுத்தம் என்று அடைந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொரு லெவலாக இழந்து துணிகரமான பாவங்களுக்கு இடம் கொடுத்து நீங்கள் ஓடுகிறவர்களாக மாறி கர்த்தருடைய ஆவியானவர்களை விட்டு விலகும்படி நீங்கள் நடந்துவிடக்கூடாது. பரிசுத்தம், ஆமா, அதை நாம் கெட்டியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஓடுகிற பொழுது இதான் ரகசியம். சீக்கிரம் பிசாசுகள் உங்களை கட்ட முடியாது. மந்திர தந்திரங்கள் உங்களை கட்டி வைக்க முடியாது. உலகத்தின் இச்சைகளோ எதுவும் உங்களை கட்டி வைக்க முடியாது. புரிந்து கொள்ளுங்கள். அதெல்லாம் நெருப்புப்பட்ட நூல் போல தெறிப்புண்டு போகும். எதினாலும் நீங்கள் கட்டப்பட்டு போவது இல்லை பாருங்கள்.